இந்த நல்ல காலை பொழுதிலும் கூட நாம் எல்லோரும் இணைந்து நாம் பரிசுத்தமுள்ள நம்முடைய தேவனை நாம் ஒரு மனதோடு இணைந்து நாம் தேவனை ஆராதித்து அவருடைய கிருபைகளை எண்ணி அவருடைய இரக்கங்களை எண்ணி அந்த தெய்வத்தை நாம் ஒரு மனதோடு நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஓசியா 11வது அதிகாரத்தில் அருமையாய் சொல்லப்படுகிறது, அவர் அன்பின் கயிறுகளினால் நம்மை இழுத்து கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. இப்ராஹிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன் என்று அந்த வேத வசனங்கள் சொல்லப்படுகிறது. அதை நாம் நினைவு கூர்ந்து நாம் எல்லோரும் இணைந்து நாம் அதை பாடலாய் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு என்னோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நல்ல உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். மனுஷரு கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்டவரே. சொல்லுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? சொல்லுவோம். எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவே? தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தாயை போல உணவு கொடுப்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவர். எப்ராஹிமே, எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. ஒரு விசையாய் மனுஷரை கட்டி இழுக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராஹிமே, எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராஹிமே,
எதுவும் என்னை உம்மை விட்டு பிரித்திட முடியாதே. செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன். எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. எதுவும் என்னை பிரித்திட முடியாதே அப்பா. எதுவும் உன்னை பிரித்திட முடியாதே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரை சொல்லுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. ஒருபோதும் எங்களை சோதனைக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை பார்த்து பரிதவித்து பாதுகாக்கிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசேஷமாக இந்த காலை வேளையிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூடாரங்களிலும் கர்த்தர் வாசம் பண்ணுவீராக. நான் உங்களுக்குள்ளாக உலாவி வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தொட்டு அவர்களுக்கு ஏற்ற நன்மைகளை, ஏற்ற சரீர சுக பலத்தை கர்த்தர் தந்து தாங்கிக் கொள்வீராக. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்கள் மத்தியில் பேசும் செயலாற்றும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பான நல்ல தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரம் தேவ சன்னிதானத்துக்கு நேராக நாம் இணைந்து வந்து நிற்கிறோம். அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம், எவ்வளோ பாடுகள் இருக்கிறது, நெருக்கங்கள் இருக்கிறது, ஆண்டவர் மறந்தாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு. நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனார்கள். ஆம், அருமையான தேவஜனமே, பாடுகள் நெருக்கங்கள் வரும்பொழுது ஆண்டவரை விட்டு தூரமாய் சென்றுவிட நம்முடைய மனது வாஞ்சிக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கைப்பிடித்து செம்மையாய் நான் நடக்க பண்ணுவேன். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உனக்கு எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் உன்னை நான் குணமாக்குகிறவர் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனாலே தான் இன்னும் எபிரேயர் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11:8 பாருங்க. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பெறுகிறது. அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறார். நம்மை கைவிடாதபடிக்கு அன்பின் கயிறுகளினாலே இழுத்து கொண்டிருக்கிற தேவன். அதான் இந்த 11:4 பாருங்கள். மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினாலே நான் உங்களை இழுத்தேன். அவர் கழுத்துக்கள் மேல் இருந்த நுகத்தடிகளை எடுத்து போடுகிறவை போல் இருந்து
அவர் பட்சமாய் சாய்ந்து ஆகாரம் கொடுத்தேன். ஆம் அருமையான தேவச்சனமே, அவர் நம்மை அன்பின் கயறுகளினால் இழுத்து நமக்கு இருக்கக்கூடிய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நீங்களாக்கி நம்மை கைவிடாதபடி இருக்கிற தேவன் என்பதனை நீங்களும் நானும் இந்த காலை நேரத்தில் மறந்து போகக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுறதுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன். இப்படிப்பட்ட நெருக்கங்கள் பாடுகள் வரும் பொழுதெல்லாம் நாம் அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம். அதான் ஆண்டுடைய வார்த்தை எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். உங்கள் ஆத்துமாக்களில் நீங்கள் சோர்ந்து போகாதபடி பாவிகளால் இவ்வித விபரீதங்களை சைத்த அவரை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். பாடுகள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காக விபரீதங்களை பாடுகளை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பாடு வரும் பொழுதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதெல்லாம், ஆண்டவர் என்னை இந்த ஓத்துரத்தின் பாதையில் வழி நடத்தி என்னை தெரிந்து கொள்ள சித்தமாக இருக்கிறார். தான் அந்த வார்த்தையை சொல்லுதில் பார்த்தீங்களா? இதை உன்னை புடமிட்டு இருக்கிறேன், ஓத்துரத்தின் வெள்ளியை போல் அல்ல, ஓத்துரத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். தெரிந்து கொண்டு ஓத்துரத்தின் பாதையில் ஆண்டவர் வழி நடத்தி நம்மை தெரிந்து கொள்கிறார். ஏன் இப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பார்ப்பீங்களானால், வேதம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார். ஆண்டவர் எல்லாரையும் அன்பின் கயிர்களால் இழுக்க விரும்புகிறார், அழைக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராய் இருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஓத்துரத்தின் பாதையில் வழி நடத்துகிறார் என்றால் உங்களை தெரிந்து கொண்டுவதற்காக. ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். இந்த ஓத்துரப்பட்ட ஜனங்களை ஓத்துரத்திலிருந்து விடுவிப்பதற்காக நம்மை ஆண்டவர் இந்த ஓத்துரத்தின் குகையில் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். உலகத்தில் இதுவரை சம்பவிக்காததும் இனிமேல் சம்பவிக்காதுமான கொடிய காலங்கள் வரும் என்று ஆண்டவர் எச்சரித்து, இந்த கொடிய காலத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு தெய்வம் சித்தமாயிருக்கிறார். இந்த காலத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர் மூலமாக இந்த ஓத்துரத்தின் நாட்களை ஆண்டவர் குறைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஓத்துரத்தில் வேதனையில் பாடுகளில் இருக்கக்கூடிய ஜனங்களை விடுவிப்பதற்கு, அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கு தான் ஆண்டவர் நம்மை இந்த ஓத்துரத்தின் பாதையில் நடத்துகிறார் என்பதனை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. ஆம் அருமையான தேவச்சனமே, தாவீது ராஜா சொல்லும் பொழுது கூட சங்கீதம் 119, 67, 71 இந்த வசனங்களை நீங்கள் படிப்பீங்களானால் அவர் சொல்லுகிறார், நான் ஓத்துரப்பட்டது எனக்கு நல்லது. ஒருவேளை ஓத்துரங்கள் பாடுகள் வரலாம். அவர் சொல்கிறார், ஓத்துரப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய நல்ல வழிகளை பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஓத்துரப்படுவதற்கு முன்னதாக நான் வழி தப்பி தெரிந்தேன், இப்பொழுதோ உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுவோம். அப்போ நமக்கு இந்த பாடுகள் நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஆண்டவரை விட்டு நாம் தூரமாய் சென்றிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னால் அன்பின் கயிறுகளை நம்ம இழுத்து கொண்டு ஆண்டவர் இந்த நல்ல பாதையை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்பதற்காக அந்த ஓத்துரவங்களை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஓத்துரத்தில் முன்னே வழி தப்பி திருந்தேன், இப்போது நல்ல வழியில் ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஒரு பிரசவ காலம் நேரிடும் பொழுது ஸ்திரீயானவள் வேதனைப்படுகிறாள். ஒரு பிள்ளை உலகத்தில் நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அந்த பிள்ளையின் முகத்தை பார்க்கும் பொழுதே அந்த வேதனையை அவள் நினைக்கிறதில்ல, சந்தோஷம் உண்டாகிறது. அதுபோல் இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் நெருக்கங்கள் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியது தான், ஒரு நல்ல வாழ்வு, அநேகருக்கு ஒரு
நல்ல வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று அதற்காக என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. இன்னும் நீங்கள் பார்ப்பீங்களானால் இந்த எபிரேயர் நிருபத்துக்கு நீங்கள் திருப்புவீங்களானா அதில் ஆண்டுடைய வார்த்தை சொல்ல 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை ஓத்துரங்களினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. இப்போ அநேகரை தேவனுடைய பாதையில் கொண்டு வருவதற்கு உலகத்தை படைத்தவர், மனிதனை படைத்தவர், தனக்காக படைத்த அந்த தேவனை ஓத்துரத்துக்கு உள்படுத்துவது அது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இந்த உலகத்தில் வெற்றியான வாழ்வுக்கு நேராய் ஜனங்களை வழிநடத்துவதற்கு தான் இந்த ஓத்துரத்தின் பாதையில் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார் என்பதனை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் அநேகரை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஞானவான் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஆகாயத்து மண்டலத்து நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இந்த ஊத்துரவம் நமக்கு ஒரு நல்ல பொறுமையை கொண்டு வருகிறது என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை ஊத்துரம் பொறுமையை கொண்டு வருது. அந்த பொறுமை பரீட்சையை கொண்டு வருது. அந்த பரீட்சையில் நாம் வெற்றி பெற்று ஒரு வெற்றியான வாழ்வதற்காக இந்த பாடுகள் என்று சொல்லி ரோமர் நிருபம் 5:3 பாடுங்க. ஓத்துரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் நமக்கு கொண்டாட ஒரு நம்பிக்கையின் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அதன் ஓத்துரத்தின் பாதையில் நம்மை வழி நடத்துகிறார். இன்னும் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்வது, காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான ஓத்துரவம் இது அதிக கனத்தையும் மகிமையும் நமக்கு கொண்டு வரும். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு அநேகர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக மட்டும் தேவனை தேடுகிறார்கள். அதான் சரி, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் தேவனை தேடினால் எல்லா மனுஷரை விட சபிக்கப்பட்டு போய்விடுவீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதான் ஆண்டுடைய காணப்படுகிறவர்கள் எல்லாம் அனித்தியமானவைகள், அதெல்லாம் அழிந்து போகும். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீக்கிவிடும் இந்த லேசான ஓத்துரம். அருமையான தேவச்சனமே, இந்த லேசான ஓத்துரத்தை நாம் ஆண்டுடைய பக்கத்தில் கொண்டு அந்த அன்பின் கயிறினால் இழுத்து நம்மை கைவிடாதபடி கைபிடித்து செவ்வையாய் நடத்துகிற அந்த தேவனுடைய பாதையில் செவ்வையாய் நடப்போம். அநேகருக்காக திறப்பில் நிற்போம். அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். விபரீதங்களை சைத்து அவரை நினைத்து கொள்வோம். கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வாராக. இணைந்து ஆண்டுடைய சன்னிதானத்தில் இந்த ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பான தெய்வம், இது எங்கள் நல்ல தெய்வம், எங்களை கரம் பிடித்து செவ்வையாய் வழி நடத்துகிற தெய்வம், உள்ளங்கையில் வரைந்து எங்களை அழகு பார்க்கிற தெய்வம், உன்னதமான இடங்களில் உட்கார வைக்கிற தெய்வம். அப்படியே எப்ராயிமே, நீ வழி தப்பி போனாலும் நான் உன்னை விடமாட்டேன், உன் கரத்தை பிடித்து அன்பின் கயிறுகளினாலே இழுத்து நான் கொண்டு வருவேன், நான் உன் நினைவாகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கிருபை நம்மை துரத்தி கொண்டிருக்கிறதல்லவா. ஓ ரோதி ஷிகா ரபா ரபா. ஒருவேளை அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் வழிதப்பி போனாலும் என் ஆண்டவர் உங்களை விடுகிற தேவன் அல்ல. உங்களுக்கு ஓத்திரத்தை கொடுத்து ஓத்திரத்தின் பாதையில் உங்களை பிடித்து கொண்டு வந்து அதை பொன்னை வெள்ளியை புடமிடுவது போல ஆண்டவர் உன்னை புடமிட்டு இந்த நாட்களில் அநேக ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்த வேண்டும். ரட்சிப்பின் அதிபதியை ஓத்திரத்தில் உட்படுத்துவது அது தேவனுக்கு சித்தமாக இருந்தது போல உன்னையும் என்னையும் லேசான ஓத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து காணப்படுவில் அல்ல
காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் இந்த ஓத்திரத்தை எல்லாம் மாற்றி ஒரு கனத்தையும் மைமையும் கொண்டு வந்து சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நல்ல வாழ்வை நீர் வைத்திருக்கிறபடினால இந்த மல்லைகள் இப்படிப்பட்ட நல்ல வாழ்வை இந்த அதிகாலை நேரத்தில் பெற்றுக்கொண்டு குணமாக்கப்பட்டவர்களாக சுகத்தோடு பலத்தோடு தீர்க்காயுசோடு இந்த உலகத்தில் வாழும்படியான எல்லா கிருபையையும் அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்னும் சதா காலங்களிலும் நீங்களும் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய இதயமாறும் புரிவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9484457377 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 8826881333 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.